நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐஸ்லாடு மண்ணோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க ரொம்ப பேசாம கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இப்போ நான் ஸ்பேஸை கடந்து இங்கே வந்துட்டேனான்னு சொல்லி ஷாக் ஆகுறேன். அப்படின்னா இது சென்ட்ரல் பிளான்ஸ் கிடையாது, இது வந்து டெர் கிங்டமா அப்படின்னு ஷாக் ஆகி நிற்கிறான். அப்போ திடீர்னு ஹார்ட்ல என்னமோ ஒரு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு அது சரியாயிரும். என்னது இது, என்னோட டேண்டியன்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மெர்ச்சன்ட் இருக்கார்ல, அவர் வந்து கேட்பாரு, இப்போ நீங்க என்னை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவர் கண்டுக்கவே மாட்டான். ஹீரோ இந்த பக்கம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான். டக்குன்ட்டு நானே போய் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருப்பான். இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பியூர் எனர்ஜி சென்ட்ரல் பிளேன்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து ஒரு பாறை மேலே இருந்து ஜம்ப் அடிக்குவான். மேலே போயிடுவான். மேலே போய் காற்றுல நின்றுக்கிட்டு அவனோட கியூ எனர்ஜி எக்ஸ்போஸ் பண்ணுவான். அப்போ அவன் கியூ எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப அதிகமாக. என்னோட கியூ எனர்ஜி முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாகிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுவான். நான் எப்படி சென்ட்ரல் பிளேன்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, நான் சீக்கிரமாக யானை கண்டுபிடிக்கணும், யானை இங்கே இருக்க கூட பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருப்பான். அப்போ கழுத்துல அந்த நெக்லஸ் வெளியே விடுவான், அதை பார்ப்பான். அப்போ அந்த நெக்லஸ் ஜொலிச்சனால தான் இந்த மாதிரி நீங்க வந்திருப்பேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்போ பாஸ்டர் யான் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். இந்த நெக்லஸை யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே திருப்பி கொண்டு போற பவர் இதுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி யான் சொல்லுவான். அதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு கீழே இறங்கிட்டு, இப்போ நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேனா, அப்போ நான் அவளை தேடுறதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான் நின்று. அப்போ அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்ப்பான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் காட்டுவானுங்க. அந்த பெருசு இருக்கார்ல, அவர் கத்திக்கிட்டு இருப்பாரு, எங்கடா விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி அவர் கோவத்தில் உட்காந்துருப்பாரு. வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு அவரு. அப்போ ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துடுவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பான். நடந்து வந்துட்டு ரைட்டாக அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் டக்குன்னு போயிட்டேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வைப்பாரு. ஏன் திடீர்னு கிரீப்பியா சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. இந்த இடம் டெர் கிங்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொடி பையன் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா அப்படிதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த கிங்டத்தோட பார்கன் வந்துடும், அதான் இதோட அடையாளம் அப்படின்னு சொல்லுவார் அவரு. பார்கன் எங்க இருக்குன்னு ஹீரோ கேட்பான். அதுக்கப்புறம் சின்ன பையன் சொல்லுவான், உனக்கு இந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால தான் உனக்கு எதுவுமே தெரியல, நீ மவுண்டன்ஸில் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்கள மாதிரி வித்தியாசமான மனுஷங்க தான் கதைகளை தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் முறையாக நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லுவான். ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், நான் சின்ன வயசுலேருந்து மவுண்டனில் தான் வளர்ந்துருக்கேன், ட்ரைனிங் எடுத்துகிட்டே தான் இருந்தேன், இப்போ இந்த உலகத்தை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. பார்கன் அப்புறம் டெர் கிங்டம், அந்த ரெண்டு கிங்டத்தை பற்றி இந்த வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த பையன் நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லி, இவங்க கண்ணும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு, இது வெஸ்டர்ன் பார்பேரியன்ஸோட நிலமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த சின்ன பையன் சொல்லுவான், நீங்க எதிர்பார்த்தது போல நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் சின்ன பையன். சூப்பர்ப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அந்த சின்ன பையனை என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோவும் பின்னாடியே போய்கிட்டு இருப்பான். ஹீரோ உன்னோட பேர் என்னவா அப்படின்னு கேட்பான் சின்ன பையன்ட்ட. என்னோட பேர் லூஃபி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்பான். அப்ப அந்த பெருசு நினைப்பாரு, என்ன திடீர்னு இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா மாறிட்டான், எனக்கு ரொம்ப கிரீப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாரு. அவரு இவனை ப்ரெடிக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஒரு மேப்பை தான் ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்பல இருந்து அந்த இடத்த பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன்கிட்டே தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஹீரோ சடனா ஏதோ பார்த்து ஷாக்கா வரும். இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சென்ட்ரல் பிளேன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் காட்டுறாங்க, இந்த இடத்துல எல்ஃப் இருக்குது, டார்ஃப் இருக்குது, பீஸ்ட் ஹியூமன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டிராகன் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவானுங்க. அப்போ அந்த பையன் ஒரு மேஜிக் சர்க்கிளை போட்டு காமிப்பான். அப்போ சொல்லுவான், இதுதான் மேஜிக் அப்படின்னு சொல்லி அவன் காமிப்பான். அப்போ ஹீரோ யோசிச்சு பார்ப்பான், இந்த இடத்துல மேஜிக்லாம் இருக்குது, வார்ப் மேஜிக்னு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அது மூலியமா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கிட்ட வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம யோசிக்க முடியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ அமேசிங்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு வானத்தை பார்க்கும்போது அங்கே இடத்துல மூணு மூணு இருக்கும். என்னடா இங்கே மூணு மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ நினைப்பான், நான் ஒத்துக்கிறேன், இந்த இடம் உங்கள் சென்ட்ரல் பிளேன்ஸோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது அந்த மாதிரி இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் நெக்லஸை தொட்டு பார்த்துட்டு சொல்லுவான்,
"யான் நீ தான் என்னைய இங்க சமன் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ ஒரு கண்ணாடி போட்டவன் கத்துவான், "செவினா அத பண்ணாத, வேணாம்" அப்படின்னு சொல்லி கத்துவான். ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்ப்பான். என்ன ஒரு நாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அந்த சவுண்டு பக்கத்துல தான் கேட்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு போகும்போது, "நீங்க என்ன சொல்றீங்க? யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா இவள கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருப்பா. அவ பின்னாடி ஒருத்தன் கத்துவான், "செவினா அத பண்ணாத" அப்படின்னு சொல்லி கத்துவான். "இப்படி பண்றத நிப்பாட்டு. உங்க 2 பேத்தையும் ஹீல் பண்றதுக்காண்டி மேஜிஷியன் கிட்ட நம்ம போறோம். கேபிட்டலுக்கு போன உடனே வேலையா அத பண்ணிருவோம். நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல ஒருத்தரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, "நீங்க என்ன சொல்றீங்க? என்னைய குணப்படுத்துறது ரொம்ப ரேரான விஷயம். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "என்னோட இதயத்துல ஒரு பூச்சியோட முட்டை இருக்கு. அது எப்ப வேணாலும் பொரிச்சு லார்வாவா வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எப்படி அத குணப்படுத்துவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "முட்டை பொரிஞ்சு லார்வாவா மாறும்போது என்னையும் அணியும் பிரிக்குமா?" அப்படின்னு சொல்லி இவ கத்துவா. "இதுக்கு பதிலா நான் சாகுறதே நல்லது" அப்படின்னு சொல்லி கத்திய ஓங்கி குத்துறதுக்காண்டி போவா. அப்ப ஹீரோ வந்து, "நிறுத்து. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவனோட பவர யூஸ் பண்ணுவான். கியூ எனர்ஜிய. "நிப்பாட்டு, அந்த கத்திய ஓரமா வையி" அப்படின்னு சொல்லி கத்திய வாங்கிருவான் ஹீரோ. அவன், "எப்படி இத வாங்குன?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, "சீக்கிரம் கீழ வந்து உட்காருங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்ப பின்னாடி இருந்து அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர் சொல்லுவாரு, "உங்களுக்கு ஹீலிங் மேஜிக்கும் தெரியுமா மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன்?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்ப ஹீரோ சொல்லுவான், "எனக்கு மேஜிக்லாம் தெரியாது. எனக்கு பிறந்த இடத்துல இருந்து எனக்கு சில டெக்னிக்ஸ்லாம் தெரியும். அது மூலியமா நான் உங்கள கியூர் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவான். "காம் டவுன் ஆகுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்ப அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர் வந்து, "தயவுசெய்து இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "என்ட்ட குடுக்குறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா நீங்க எது கேட்டாலும் நான் குடுக்குற அளவுக்கு நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவரு. "நான் இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ண போறேன். நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், "நீங்க கேட்கலனாலும் நான் அத செய்ய தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடரு, "எல்லாரும் பின்னாடி போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஹீரோ அந்த 2 பொண்ணுங்ககிட்டயும் நடந்து போயிட்டு, "நீங்க ரொம்பயும் பதட்டப்படாதீங்க. இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. டக்குன்னு முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அவங்களும் 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிருவாய்ங்க. "நீங்க 2 பேரும் உங்க கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பூச்சியோட முட்டை இதயத்துக்கு பக்கத்துல இருக்கா இல்லையான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, அது எங்க இருக்குன்னு தன்னோட கியூ எனர்ஜி மூலியமா வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஹீரோ ஷாக் ஆவான். "நான் அத கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றதோட அந்த சாப்டர் முடியுது. இப்ப நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த பொண்ணுங்க 2 பேத்துக்கும் ஹீரோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அதுலருந்து காட்டுறாங்க. அந்த ஹார்ட்ல தான் அந்த முட்டையெல்லாம் இருக்கும். ஹீரோ யோசிப்பான், "நல்ல வேளை அந்த முட்டை பொரிக்கல" அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிப்பான். "இப்ப என்னோட எனர்ஜிய கண்ட்ரோல் பண்ணி அந்த முட்டைய பர்ன் பண்ணணும். ஹார்ட்டுக்கு எந்த ஹார்மும் பண்ணாம" அப்படின்னு சொல்லி ஹீரோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ எனர்ஜிய கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க 2 பேத்தோட ஹார்ட்ல இருக்க முட்டையுமே பர்ன் பண்ணி விட்டுருவான். அவங்களுக்கு எதுவுமே ஆகாம. பண்ணி முடிச்சுட்டு, "இது முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும், "உண்மையிலேயே முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்க ஹீரோவ. ஹீரோ சொல்லுவான், "நான் அவங்க ஹார்ட்ல இருக்கிற முட்டை எல்லாத்தையும் பர்ன் பண்ணிட்டேன். இனிமேட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த மெர்ச்சன்ட் லீடரு, "இது உண்மையிலேயே பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப அந்த வயசானவர் பக்கத்துல வந்து, "அந்த 2 சின்ன பசங்களும் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இது முடிஞ்சிருச்சா மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன்?" சொல்லி கேட்பாரு. "அஃப்கோர்ஸ் இது முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லுவான். "இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்க கவலைப்படாம இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். ஹீரோவுக்கு அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் தேங்க்யூன்னு சொல்லுவானுங்க, "எங்களை காப்பாத்துனதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாருமே தேங்க்யூன்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மாசம் ஒரு நடைய போட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு, "ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். "நம்ம திரும்படியும் சீக்கிரமா சந்திப்போம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி காலையில ஒரு கிங்டத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கீழ நெறைய பேர் கேரேஜ்ல போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வயசானவர் சொல்லுவாரு, "ஏன் இன்னைக்கு ரொம்ப அந்த வெதர் ஹாட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். ஹீரோ யோசிப்பான், "ஆமா இங்க ரொம்ப சூடா இருக்கு" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து, "உங்களுக்கு தண்ணி வேணுமா?" அப்படின்னு சொல்லி குடுப்பான். ஹீரோவும் அந்த தண்ணிய வாங்கிட்டு, "இதுவும் ரொம்ப சூடா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட கோல்ட் எனர்ஜிய லைட்டா ரிலீஸ் பண்ணி தண்ணிய கூல் பண்ணிருவான். ஹீரோ அந்த கூல் பண்ண தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்த சின்ன பையன், "இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "பரவால்ல, நான் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஹீரோ. அப்ப அந்த சின்ன பையன் சொல்லுவான், "உங்க தண்ணி பாட்டில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான சவுண்டா கேட்குது" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அந்த தண்ணி பாட்டில் எடுத்து அவன் கன்னத்துலயும் வைப்பான். வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இத குடி" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் குடுத்துருவான். அந்த சின்ன பையன் ஷாக் ஆயிட்டு, "இது எப்படி ரொம்ப கோல்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவும், "அத குடிடா" அப்படின்னு சொல்லி குடுத்துருவான். அந்த சின்ன பையனும் அத குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருவான். ஹீரோ கேட்பான், "இப்போ ரெஃப்ரெஷிங்கா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த சின்ன பையன், "சார் மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன், இந்த தண்ணி பாட்டிலையும் கூல் பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேட்பான். "அஃப்கோர்ஸ் நான் பண்ணித்தரேன். ஏன்னா இந்த குழந்தை எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான். அதனால நான் உனக்கு பண்ணி தந்தே ஆவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோ அவனோட ஐஸ் எனர்ஜி மூலியமா அந்த தண்ணி பாட்டில கூல் பண்ணி அந்த சின்ன பையன் கையில குடுத்துருவான். சின்ன பையன் ஜாலியா நடந்துகிட்டு இருப்பான்.
அப்போ திடீர்னு மற்றவங்க எல்லாருமே வந்து என்னோடதையும் கூல் பண்ணி கொடுங்க, என்னதையும் கூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. அவனுங்க எல்லாரும் ஐஸ் வாட்டர்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோ யோசிப்பான், நான் இவனோட ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டா எனக்கு இன்னும் தொந்தரவாகி போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அவனுங்கெல்லாம் தண்ணியை குடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வரும். அந்த மெர்ச்சன்ட் அசோசியேஷன் லீடர் தான் வந்திருப்பாரு. வந்தவொடனே அவர் கேட்பாரு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னுவாரு. அப்போ அந்த சின்ன பையன் தான் சொல்லுவான், அந்த மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் தான் எனக்கு ஐஸ் வாட்டரை மேக் பண்ணி கொடுத்தாரு, அதை மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அதை கேட்டுட்டு அந்த வயசானவரும் ஸ்ட்ரைட்டாக அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு காலில் விழுந்துருவாரு. எனக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோ சரி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் பாட்டிலை வாங்கி ஹீரோ அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யோசிச்சு பாப்பா, நான் இவர் கூடயே இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவர் அந்த டிரான்ஸ்லேட்டர் டிவைஸை கொடுத்ததுனால இதை நான் பண்ணுறேன், இது பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய விஷயமாக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பண்ணுவான். இவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் குடிச்சிட்டு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் நீங்கள் எப்படி இந்த ஐஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், இதனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவர் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி குஜால் ஆயிடுவார். இது மாதிரி நான் ஒரு ஐஸை பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நிறைய ஐஸை சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொர்க்கமே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. இல்லை இது முடியாது, இது அதை விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் வாட்டரை பார்த்து. ஹீரோ கேட்பான், அந்த தண்ணியை நான் ஃப்ரீஸ் தானே பண்ணேன், எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த பெருசு சொல்லுவார், தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணுறக்காண்டி காற்றுலேருந்து மானாவை எடுத்து அது மூலியமாக தான் தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது, அது அட்மாஸ்பியர்லேருந்து வாட்டரை பிரித்து எடுத்து அது மூலியமாக கூல் பண்ணுவாங்க. இதை பண்ணும்போது மானாவிலேருந்து வர இம்ப்யூரிட்டிஸ் அந்த வாட்டரோட கலக்குது, அப்போ அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு மேஜிஷியனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஸ்கில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பியூர் ஐஸ் பவரை அடையிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர். ஹீரோவும் ஓ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்படின்னா இதனாலதான் இவங்க எல்லாரும் இவ்வளோ உற்சாகமாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ யோசிப்பான், இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லி ஐஸ் கியூப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான். அப்போ அந்த மெர்ச்சன்ட் லீடரு ஹீரோவை கூப்பிடுவார். ஹீரோ என்னான்னு சொல்லி கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மங்கா சீரீஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய்.